போட்ட உடனே உண்மையிலேயே அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போய் அவங்க வந்து வாழ்க்கையில எல்லா சுபிட்சங்களும் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த பகுதி மக்கள் அந்த ஏரியால வாழ்ந்து அந்த பகுதியில இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப நாளா உள்ள ஒரு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஒரு 10லிருந்து 15 வருடங்களுக்குள்ள தான் இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து இந்த பகுதியில ஆரம்பிச்சிருக்குது. இந்த பகுதியில குளிச்சு இது பண்ணிட்டு போனாலே இந்த பாவங்கள் தீரும். இந்த தண்ணீல குளிச்சா பாவங்கள் தீரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால மக்கள் குளிக்க வருவாங்க. ஆனா இந்த துணி போடுற பழக்கம் வந்து கடந்த ஒரு 10, 15 வருடங்களா தான் அதிகமாயிட்டு இருக்குது. அதுவும் இந்த கடந்த ஒரு 2, 3 வருடங்களா அளவுக்கு அதிகமான மக்களும், அளவுக்கு அதிகமான துணிகளும் வந்து உள்ள போடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்து வந்துச்சு இது? யார் சொன்னது? இந்த 10, 15 வருஷத்துல தான் இப்படி ஒரு நம்பிக்கை வந்து உருவாகுது அப்படின்னா, இது எங்கருந்து வந்திருக்கும் அப்படின்னா, அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம பகுதியில மக்களுக்கு வந்து ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பண கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வீடு கட்டுறதுக்கு முடியல, அவங்களுக்கு இல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல, இல்ல திருமணம் ஆகல பிள்ளைகளுக்கு, இல்ல கடன் தொல்லை இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில ஒரு நோய் தீராத நோய்கள் இருக்கு. இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தோனே ஒரு ஒரு காமனான ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஜோசியக்காரர போய் பார்க்குறது. எதனால எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. அப்ப இப்ப சமீப காலமா ஒரு சில ஜோசியக்காரர்கள் அத சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜோசியக்காரர்கள் வந்து, நீங்க பல பரிகாரங்களை வந்து அவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி இந்த பரிகாரங்களோட சேர்ந்து, சமீப காலமா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு துணிகள கொண்டு போய் பாபநாசத்துல நீங்க குளிச்சுட்டு அந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு வந்தா, உங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடும்னு இதையும் ஒரு பரிகாரமா இப்ப சொல்றதா சொல்றாங்க. அப்ப எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, யார் உங்களுக்கு சொல்லி இத கொண்டு வந்து போட சொன்னா அப்படின்னா, ஜோசியக்காரர்கள் வந்து இத பரிகாரமா சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அப்ப இத வந்து நீங்க இப்போ அ நீங்க சமீபமா இப்ப நீங்க போனீங்கன்னா, நெறைய புனித ஸ்தலங்கள்லயோ, இல்ல டூரிஸ்ட் பிளேஸஸ்லயோ எதையாவது ஒண்ண வச்சுட்டு அவங்க வந்து தொந்தரவு பண்றது இருக்கும். நீங்க இது வேணுமா? அது வேணுமா? அப்படின்றது இருக்கும். அதே மாரி ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்லயோ, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லயோ போனா ஒரு 10 பேர் வந்து ஆட்டோ வேணுமா? டாக்ஸி வேணுமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க அந்த பாபநாசத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு கார் நுழையுது, ஒரு வண்டி நுழையுதுன்னாவே, ஒரு 4, 5 பேர் வந்து பின்னாடி உடனே போயி தொந்தரவு பண்றதா சொல்றாங்க. இந்த மாரி பரிகாரம் பண்ணணுமா? பரிகாரம் பண்ணணுமான்னு போய் கேட்கிறதா சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் வந்து அ அரசாங்கம் என்னென்ன முயற்சிகள் எடுக்கும்?